Hi, my dear Bollywood people in the back. Good morning. இது ஆக்சுவலாக ஒரு முக்கியமான செய்தி. பேப்பர், ஆமாம், நம்ம தினசந்தி பேப்பர்லேருந்து வந்த செய்தி தான். இருந்தாலும் அந்த செய்தியை உங்களுக்கு நான் வாசித்து காட்டுவதில், ஆமாம், எனக்கு அதில் ஒரு நிம்மதி, ஒரு அமைதி. ஏன்னா நான் ரொம்ப காலங்களாக நியூஸ் பேப்பர் படிக்கிறேன். சரி, ஆமாம், பேசுறதையே திரும்பி திரும்பி பேசிக்கிட்டு எதுக்கு? சரி, இது பேப்பர், இது நேற்று பேப்பர். இது என்ன பார்த்தீங்கன்னாக்க, அதிர்ச்சி தரும் புள்ளி விவரம்: தமிழ்நாட்டில் நிலத்தடி நீர்மட்டம் சரிவு. திண்டுக்கல்லில் அதிகபட்சமாக 6.77 மீட்டர் குறைவு. See this photograph. I'll show you. See, ஓகேங்களா? இது நேற்று பேப்பர், ரைட்டுங்களா? என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், எந்த மாவட்டங்களில் எவ்வளவு குறைவு? தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களில் கடந்த ஆண்டு மற்றும் நடப்பாண்டு ஜூன் மாதத்தின் சராசரி நிலத்தடி நீர்மட்ட விவரமும், இதில் எவ்வளவு நீர்மட்டம் சரிந்திருக்கிறது என்ற விவரமும் வருமாறு. வரிசையின் மாவட்டங்கள், கடந்த ஆண்டு, நடப்பாண்டு, அந்த மாதிரி வித்தியாசம், இந்த மாதிரி நிறைய விஷயம் யூ கேன் சி ஹியர். ஓகேங்களா? முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்க, எல்லாமே குறைவு. 38 மாவட்டங்கள் இல்லையா? பார்த்தீங்கன்னா எல்லாமே குறைவு 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 தான். இதில் ஒரு வேலூரில் மட்டும் உயர்வு. சரிங்களா? அது எவ்வளோ பார்த்தாக்க, ஆமாம், கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா 7.28 மீட்டர் இருந்திருக்கு. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 7.20 மீட்டராக குறைந்திருக்கிறது. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொன்று உயர்வு. அது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணகிரி. கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 11.78 மீட்ரு. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா, நடப்பாண்டு பார்த்தீங்கன்னாக்கா 10.14. இது உயர்வு, ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்தது ஒரு உயர்வு இருக்குது, தஞ்சாவூர். பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஆண்டு 13.68 மீட்ரு. இந்த நடப்பாண்டு பார்த்தீங்கன்னா 12.61 மீட்டர். ஸோ வாட் ஐ வாண்ட் டு டெல் யூ பீப்புள்ஸ், மை டியர் Bollywood பீப்புள்ஸ் இன் த வேர்ல்டு, இங்கே முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். சும்மா நான் ஃபுல்லாக வளன்னு சொல்லிட்டு அது உள்ளே இருக்கிறதெல்லாம் நான் படிக்கல. முக்கியமான விஷயம் மட்டும் என்னென்னு பார்த்துடுவோம். என்ன பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நிலத்தடி நீர் ஏன் இந்த அளவுக்கு போனது அப்படி சொல்லி பார்த்தாக்க, நீரின்றி அமையாது உலகு. இது வள்ளுவர் வாசகம், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். சரிங்களா? என்பது வள்ளுவனின் வாக்கு. தமிழ்நாட்டின் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் தொழில் வளத்திற்கும் ஆதாரமாக விளங்கும் நிலத்தடி நீர் முன் எப்போது இல்லாத வகையில் மிக மிக வேகமாக அடிமட்டத்தை நோக்கி சரிந்து கொண்டிருக்கிறது. சரிங்களா? இயற்கையின் கொடையை நாம் அளவுக்கு அதிகமாக சுரண்டியதின் விளைவாக பல மாவட்டங்கள் சிவப்பு மண்டலங்களாக மாறி வருகின்றன. பூமிக்கு அடியில் வற்றி வரும் இந்த நீர் மற்றும் வெறும் சுற்றுச்சூழல் பிரச்சனை மட்டுமல்ல, அது நமது எதிர்கால வாழ்வாதாரத்திற்கான ஒரு அபாய எச்சரிக்கை மணியாகவே பார்க்க வேண்டும். அந்த வகையில் தமிழ்நாட்டில் நிலத்தடி நீர் மட்டம் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது சரிவை சந்தித்து இருக்கும் அதிர்ச்சி தகவல் மாநில நிலத்தடி மற்றும் மேற்பரப்பு நீர்வள தரவு மையம் புள்ளி விவரங்களில் வெட்ட வெளிச்சம் ஆகியுள்ளது. ஸோ இந்நிலை ஏற்பட்டதற்கு முக்கிய காரணம் என்று ஒன்று உண்டு. அது என்னவென்றால் நாம் தான். வேற யாரு? இயற்கை நமக்கு கொடுத்த கொடைங்க. இயற்கை ஒவ்வொரு மனிதனுக்கும், மனிதன் என்று தோன்றினானோ அது தவறில்லை. அன்றிலிருந்து இன்று வரை இயற்கை நம்மை எத்தனையோ விதங்களில் நாம் அதுக்கு எவ்வளோதான் துரோகம் பண்ணாலும் மரத்தை வெட்டுறோம், கனிமங்களை வெட்டுறோம், திருடுறோம், வைக்கிறோம், என்னென்னமோ பண்ணுறோம், நாசம் பண்ணிட்டோம் இயற்கையை. அமேசான் காடுகளை சுவாச காடுகள் என்று சொல்வார்கள். எல்லாம் வெட்டி திட்டாங்க, நீங்கள் வித்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏகப்பட்ட தீவுகள் விற்பனைக்கு இருக்கிறது சொல்கிறார்கள். சரி, இப்படியே வழங்கும்போது 200 நாடுகள்லேயும் இதுதான் என்று நாம் நிறைவேற்றி கொண்டு நமது முன்னோர்கள் இருக்காங்க. யார்? மூதாதையர்கள். காட்டுவாசி தான், வேற யார்? ஆமாம், ஈஸியாக இவன் அவங்கள என்னன்னு சொல்லிட்டு போயிடுவான், ட்ரைப்ஸ் இருந்துவான், இல்லை எஸ்டி, அதாவது ட்ரைப்ஸ், எஸ்டி, எஸ்சி,
இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆமாம் சொல்லிட்டு போயிடுவாங்க. ரைட், ஓகே. பட் நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் நாகரிகம் இல்லாதவர்களாக இருக்கலாம். அந்த இயற்கையை பாதுகாத்தவர்கள். மரங்களை வெட்டுவதில்லை, செடிகளை நாசம் பண்ணல. பங்களா வேணும்னு எந்த மரத்தையும் அவன் வந்து ரெட்வுட் வேணும், டீக்வுட் வேணும், சாண்டல்வுட் வேணும்னு என்றெல்லாம் அவன் ஒரு காலத்துலேயும் வாழ்ந்தது. பட் இருந்தாலும் அவர்களுக்குள்ளே வந்து ஒரு சூழ்நிலையில் வந்து அந்த அதான் மண் பெண் அப்புறம் என்ன பொன், மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை சொல்கிறாங்கல்ல. இப்படிப்பட்ட ஆசைகள் அவர்களுக்குள் வந்தது. அதுக்கப்புறம் இன்று வரை இந்த 2026 இன்றைக்கி தேதி என்ன 12 ஜூன் மேட்ச் டுடே அதான் சென்னை 11/7/2026. ஸோ இன்று நாம் இந்த நிலைக்கு சென்றதன் முக்கிய காரணம் என்றால் ஆசை, 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 ஆசை. என்னுடைய குருநாதர் அடிக்கடி சொல்லுவார். என்னுடைய குருநாதர் யார் என்றால் சாக்ரட்டிஸ் தான். ஸோ இங்கே முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம பார்த்துட்டு 38 மாவட்டங்களில் ஆமாம் அதிர்ச்சி தரும் புள்ளி விவரம். தமிழ்நாட்டில் நிலத்தடி நீர்மட்டம் சரிவு. திண்டுக்கல்லில் அதிகபட்சமாக 6.77 மீட்டர் குறைவு. ஆமாம், இதற்கெல்லாம் யார் காரணம் என்றால் நாம் தான். மண்ணை மட்டுமா நம்ம திருடணும்? இல்லை. ஆமாம், ஏங்க அது ஆழ்துளை கிணறா? அப்படி எத்தனையோ லட்சக்கணக்கான ஆழ்துளை கிணறுகள் வந்து தோண்டப்பட்டிருக்கிறது. அப்படி தோண்டும் பொழுது என்னாகும்? ஈரப்பதம் வேணுமே. இப்போ எங்கள் வீட்டிலலாம் கிணத்துல தண்ணி இல்லை. ஆமாம், ஆல்மோஸ்ட் ஒரு 80 அடி கிணறு. அது தண்ணி கிடையாது. நான் பெருங்கலத்தூரில் வசிக்கிறேன், சென்னை நியூ பெருங்கலத்தூரில் நான் வசித்து கொடுக்குறேன். எங்கள் வீட்டில் கிணத்துல தண்ணி கிடையாது. நாங்கள் டெய்லி தண்ணிக்கு அங்கே இங்கேன்னு ஓடுறோம். அங்கே இங்கே எங்கே கிடைக்குது, தண்ணி கிடைக்குது. பட் ரொம்ப சிரமத்தோடு கஷ்டத்தோடு. ஆமாம். ஸோ வாட் ஹேப்பன்ட்? வறட்சி, 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 வறட்சி. நம்ம அங்கேயே பார்த்தோம். நீரின்றி அமையாத உலகு. நீர் இல்லாமல் இந்த உலகில் நாம் வாழ போகிறோமா, சாவ போகிறோமா தெரியலை. பட் கன்ஃபார்மாக ஒன்று, எல்னினோ வந்து நான் எல்னினோ பற்றி தான் பேச போகிறேன். அடுத்ததான் இந்த வீடியோ பெருசாக போயிடும். நவ் இட் இஸ் 7 மினிட்ஸுக்கு மேலே போயிடுச்சு. ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் இந்த வீடியோ நான் பார்க்க முடிச்சா பாருங்கள். ஐ வாண்ட் டு கம்பல் யூ. இட்ஸ் நாட் கம்பல்சரி. நம்ம நியூஸ் ரொம்ப முக்கியம் தான். நான் காலங்காலமாக சொல்லிகிட்டு இருக்கேன். பட் நோபடி இஸ் ஹியர் டு ஹியர் தட். சரி, பரவாயில்ல. அவங்களுக்கு பிடிக்கும். எனக்கு இப்போ எனக்கு இட்லி பிடிக்கும், உனக்கு இட்லி பிடிக்காது. அதுக்காக சமுதாயத்தில் வந்து என்ன பண்ண முடியும்? தூக்கு போட்டுட்டு சாப்பிட முடியுமா? ஏன்னா அப்படி சாப்பிட்ணுன்னா உலகத்தில் இருக்கிற 800 கோடி பேரும் செத்துருவான். Suppose, yes, man, you don't want to live in this world means, what do you want to do? சாவணும், அப்படி தானே? பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் நாட் ரைட். நத்திங். அது ஒன்றுமே கிடையாது. எல்லாமே டுபாக்கூர் தான். டுபாக்கூர் விஷயங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது உலகம் முழுக்க. நான் சொல்லுகிறேன், நான் என்னமோ தமிழனை சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு நீ கோச்சிப்பேன். தாலியா என்னையா எப்போ பார்த்தாலும் திட்டினே இருக்கிறான், குறை சொல்லிக்கினே இருக்கிறான். குறை இருந்தால் அதை எடுத்து சொல்ல வேண்டும். ஆமாம், குறை இருந்தால் அதை எடுத்து சொல்லணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறைகளை அது எவராக இருந்தாலும் சரி, அது தன்னுடைய மனைவியோ மகளோ அப்பாவோ யாராக இருந்தாலும் தவறு. நெற்றிக்கண் திறப்பின் என்னமோ குற்றம் நெக்குகிறேன். இந்த மாதிரி தான் குற்றம் யார் செய்திருந்தாலும் அதை மறைப்பது, ஒழிப்பது தவறு. இன்று நம் நாடு அரசியல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாருங்கள். ஊழல், லஞ்சம், இது போன்ற விஷயங்களால் யார் நல்லா இருக்காங்க? திருட்டு பசங்க நல்லா இருக்காங்க. திருட்டு பசங்க எவ்வளோ பேர் இருக்காங்க? 90% பேர் இருக்காங்க. 90% திருட்டு பசங்க அவ்வளோ உலகத்தில். 800 கோடி பேர் இருக்கிறான்னு வச்சுங்களேன். 800 கோடி பேர் இருக்கான். அதில் ஒரு 799 கோடி பேர், 799 கோடி பேர்கள் எல்லாம் திருட்டு பசங்க தான். 100 கோடி பேர் வேணால் நல்லவர்கள் இருக்கலாம். நம்ம போய் பார்த்தோமா என்ன? பட் நான் நல்லவன். நான் என்னை பற்றி தான் நான் எப்பொழுதுமே பேசுவேன். நான் அழகன் என்று என்னை நான் சொல்லிக் கொள்வேன். நான் திறமைசாலி என்று நானே போற்றிக் கொள்வேன். நான் அழகன் என்று என்னை நானே வர்ணித்துக் கொள்வேன். ஏனென்றால் நீ யாருன்னு அறிஞ்சிக்கையா? மற்றவனை மூஞ்சி சரி, நான் நிறைய திட்டுவேன். அது வேறு விஷயம். சொட்டா கிட்ட பொட்டா கிட்ட எச்ச எப்படிலாம் திட்டுவேன். தட் இஸ் மை ஃப்ளோ. அது உடனே இருக்குது. அது வரும். அதை ஸ்டாப்லாம் பண்ண முடியாது. ஐ கான் கண்ட்ரோல் இட். சரி, இந்த எழுதி படிக்கிற மாதிரி, இந்த எழுதி வச்சுக்கிட்டு படிக்கிறது எல்லாமே போலிக்கணும். யதார்த்தமாக பேசணும். நான் எப்போ யதார்த்தமாக பேசுவேன். மனசில் ஒன்று வச்சுக்கணும்.
கண்ட்ரோல் என்ற பேரில் அதை அப்படியே அடக்கி அடக்கி அப்புறம் ஒரு நாள் அது வந்து சொல்ல முடியாமல் போய் போய் என் நெஞ்சு வெடிச்சு சாவறதை நான் என்றைக்கும் விரும்புறது இல்லை. அது மாதிரி நீயும் இருக்காத. யூ வாண்ட் டு டெல் anything டு தி பீப்புள், டு தி வேர்ல்ட், கமான் டெல் இட். சொல்லுவதற்கு தானே அவனுக்கு வாய், நாக்கு, அறிவு, மயிரெல்லாம் கொடுத்துருக்கான். அதை விட்டுட்டு திருட்டு பசங்க பின்னால் போய் சுற்றிக்கிட்டு அவனுங்க நிழலில் வாழ்ந்து கொண்டு அல்லக்கைகளாக எச்சைகளாக வாழ்பவர்களை நான் ஒருபோதும் மதிக்க மாட்டேன். ஏப்பா இயேசுநாதர் என்னப்பா பாவம் பண்ணார்? அவரை ஏன்பா போய் சிலுவையில் போய் அரைஞ்சிங்க? ஐம் ஆஸ்கிங் யூ பீப்புள்ஸ், என்ன பாவம் பண்ணேன்? நல்லது தானே சொன்னேன். அந்த ஆளை போய் சிலுவையில் அரைஞ்சி கொண்டுட்டீங்க. சாக்லேட்டஸ் பாவம், அவரே விஷம் கொடுத்து அருந்த சொல்லி மை குருநாதர் சாக்லேட்டஸ். எம்ஜிஆருடைய பாடல்கள் நீங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போய் பார்த்தீங்கன்னா, நல்லா ஆய்வு செய்து பார்த்தீங்கன்னா, அவருடைய அத்தனை கொள்கை பாடல்கள், தத்துவ பாடல்கள் இருக்குது இல்லையா? அதனால் ஆழ்ந்து சிந்தித்து நல்லா ஆழ உள்ளே போய் அதன் கருத்தாழம் என்ன என்பதை நீங்கள் அறிந்தீர்களே. ஆனால் மொத்தமாக எந்தோ ஆக்சுவலி இன்னவா திஸ் இஸ் ஓகே குருநாதர் திஸ் மேன் ஓகே. ஆமாம், இவர்தான் குருநாதர். சரி, நிலத்தடி நீர் பற்றி கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு மறுபடியும் பேசலாம். நிலத்தடி நீர் ஏன் சரிவு என்பதை பற்றி தானே இந்த பேப்பரில் வந்து நான் எடுத்தேன். அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னால் என்னுடைய ஆத்ம சந்தோஷத்திற்காக என் தலைவர்னு சொல்ல மாட்டேன், என்னன்னு சொல்வது என்றே எனக்கு தெரியல. ஆமாம், இந்த பேப்பர் கொஞ்சம் கீழே போட்டு என் செல்ல வீட்டு வேற கத்தினே கிடக்குது பாருங்க. காட்டில் உட்காந்துக்கு தெரிதான் என் செல்ல வீட்டு என்ன விட்டு இருக்குது, அது கதவு திறந்து விடணும்னு சொல்லிட்டு நான் வேறு இந்த இங்கே வந்து உக்காந்துக்கினேன். சரி, எனவே மை டியர் போல்வுட் பீப்பிள்ஸ், 11 நிமிடங்களாகிவிட்டது. இது ஒரு அரை மணி நேரம் வீடியோவாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அப்படியே படிக்கிறேன். நம்மளால் டைப் பண்ணிலாம் அங்கே போக முடியாது. முடிந்தால் இந்த புத்தகத்தை வந்து வாங்க முடியும். இந்த புத்தக ஆசிரியர் யார், என்ன ஏது என்பது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படியே கடன்னு முடிச்சு வாங்குது. கொஞ்சம் பேசி விட்டுட்டா சாக்லேட் இஸ்ன்னு பொன்மொழிகள் ரைட்டா? ஒரு நிமிஷம் இருங்க ப்ளீஸா, ரொம்ப தொலை பண்ணுது. கதவு திறக்க சொல்லிட்டு கதவு திறந்து விட்டு இம்மிடியட்லி வந்துடுறேன். ஓகே, சரி, போ 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 ஓடு. ஓகே, ஒரு பேப்பர்ஸ் அனுப்பிச்சி விட்டுட்டேன். ஆமாம், அது பிரச்சனை, நம்ம தாங்க முடியாதுங்க, ரொம்ப தொல்லை கொடுக்கும். ஓகே, எனவே மைடியர் போர்டு ஒரு பேப்பர்ஸ் நான் அப்படியே கொஞ்சம் கடன்னு படிச்சு விட்டோமா. சாக்லேட் பொன்மொழிகள். பணத்தை பாராட்ட தெரிந்தவனுக்கு மனிதர்களை பாராட்ட தெரியாது. பணத்தை பாராட்ட தெரிந்தவனுக்கு மனிதனை பாராட்ட தெரியாது. அது இன்னைக்கு நிறைய நடக்குது. ஏன் உன்னையே நீயே கேட்டுப்பாரு. பணத்தை பாராட்ட தெரிந்த உனக்கு எப்படியா மனுஷனை பாராட்ட தெரியும்? முடியாது. சரி, அது விட்டுரு. பணத்தாசை கொண்டவன் பழகுவதற்கு ஏற்றவன் அல்ல. பணத்தாசை கொண்டவன் பழகுவதற்கு ஏற்றவன் அல்லன். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ். அடுத்தது, நீதியும் நியாயமும் போற்றத்தக்கவைதான். ஒரு நீதிமான் தேசத்துக்கு ஏற்றுவன் தான், ஆனால் நாட்டுக்கு தேவைப்படுபவன் ஒரு கலைஞன் தான். நீதி, நேர்மை எல்லாமே தேவைப்பட்டால் கூட ரொம்ப ரொம்ப முக்கியம் கலை. விஜயான் பாஸ்கர் மாதிரி டான்ஸு, பாட்டு, கீட்டு, ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், அதுதானே இந்த மனசை சந்தோஷப்படுத்து. அதான் ஆடுங்கள், பாடுங்கள், ஆடுங்கள், பாடுங்கள் பிள்ளை செல்வங்களே. ஸோ அது மாதிரி நீதியும் நியாயமும் போற்றத்தக்கவை தான், இல்லை என்று யாரும் சொல்லவில்லை. சரியா? ஒரு நீதிமான் தேசத்திற்கு ஏற்றவன் தான். கண்டிப்பாக ஒரு தேசத்திற்கு ஏற்றவன் யார்? நீதிமான் தான். அதே நேரத்தில் ஆனால் நாட்டுக்கு தேவைப்படுபவன் ஒரு கலைஞன் தான். ஒரு கலைஞன் என்பவனால் நீதி, நேர்மை, உண்மை அனைத்தையும் விஜயை ஏற்றுப்பேன். ஆமாம், எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம். நான் எவ்வளோ நாட்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன், கற்றுக்கொண்டிருக்கிறேன். 70 வருடமாக இந்த தமிழ்நாடு நாய் போய் குப்பையில் கூலத்தில் இந்த அதிமுக அண்ட் இந்த திமுக கட்சிக்காரர்களால் நாரடிக்கப்பட்டு நாசப்படுத்தப்பட்டு எத்தனை குடும்பங்கள்
எத்தனை ஒன்றா, இரண்டா, மூன்றா கோடிக்கணக்கான குடும்பங்கள் இன்று வாழ்வாதாரம் இழந்து ரோட்டில் கிடக்கிறார்கள், பசியில் வாடுகிறார்கள். ஒரு தீபாவளி, ஒரு பொங்கல் மாதிரி தினத்துக்கு கூட ஒரு நல்ல ஆடையை வாங்கி போட்டுக்கொள்ள முடியவில்லை. நல்ல உணவு தயாரித்து அந்த குழந்தைகளுக்கு தர முடியவில்லை. கல்வி அறிவு சுத்தமாக இல்லை. எங்கு பார்த்தாலும் ஓட்டா, உடைச்சல், அயோக்கியத்தனம், முடிச்ச விக்கிறதனம், முள்ளமாரித்தனம், இவை அத்தனைக்கும் யார் காரணம்? மனுஷனா காரணம்? ஏழையா காரணம்? தலைவன் என்று ஏற்றுக்கொண்டு ஏதோ அவன் கொடுக்குற குடி அதையும் வாங்கி தின்னுட்டு அவனுக்கு ஓட்டு போட்டு பண்ணிட்டீங்க. அவன் என்ன சொல்கிறான், நான் காசு கொடுத்து வந்தேன், ஒரு சீட்டுக்கு 50 லட்ச ரூபா கொடுத்தேன், ஒரு சீட்டுக்கு 1 கோடி ரூபா கொடுத்தேன், அப்புறம் அந்த 1 கோடியை ஒரு 50 லட்சத்தை எப்படி எடுக்கிறது, இப்படி தானே எடுக்கிறது, எடுத்து 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 மண்ணு கிண்ணு மரம் கரம் செடி கீடி கொடி கீழி ஆடு மாடு பன்னி எண்ணி கோழி கீழி பாம்பு கீம்பு பூராங்கிறான் எலி செத்து போன எலியை கூட உடலை ஆய்வுனுங்க மொத்தத்தையும் ஆட்டை போட்டுட்டான். சரி, ஓகே. அப்புறம் பாருங்க, நீதியும் நியாயமும் போற்றத்தக்கவைதான். ஒரு நீதிமான் தேசத்துக்கு ஏற்றுவன் தான், ஆனால் நாட்டுக்கு தேவைப்படுபவன் ஒரு கலைஞன் தான். சரி, அடுத்தது போவோம். எதை பற்றி வேண்டுமானாலும் பேசுங்கள், ஆனால் ஆராய்ந்து பேசுங்கள். ஜான் பாஸ்கோ மாதிரி. நான் பயங்கரமாக பேசுவேன், நான் திட்டுவேன், குறை சொல்லுவேன், கூட கவலைப்பட மாட்டேன். பிகாஸ் வாய் நான் யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்கறது இல்லைப்பா. அரைச்சி ஒரு லைக் போடுன்னு கூட கேட்க மாட்டேன், ஒரு கமெண்ட் போடு அப்படி கூட கேட்க மாட்டேன். வீடியோக்கா பாருங்கப்பா கேட்கவே மாட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா கேட்கவே மாட்டேன். கேட்டிருப்பேன், எப்பயோ ஏதோ ஒரு சில சூழ்நிலையில் கேட்டிருப்பேன். பட் தொடர்ந்து இந்த பிச்சைக்கார பசங்க இந்த மீடியாவில் நிறைய பேர் இருக்கிறான், பார்க்குறதுக்கு நல்ல வசதி படைத்தவர்கள் போல இருக்கிறார்கள். ஆமாம், நான் பார்க்குறேன் நிறைய பேர். ஏன் இவங்கெல்லாம் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க? திருட்டு ராஸ்கல்ஸ் சமுதாயத்தை நாசப்படுத்துவதற்காகவே பிறந்தவர்களா இந்த மீடியாக்காரர்கள்? இதற்கு பெயரா ஜேர்னலிசம்? ஜேர்னலிசம் என்றால் இதுவா? ஜேர்னலிசம் என்றால் இருக்குது, நீதியும் நியாயமும் போற்றத்தக்கவை தான். ஒரு நீதிமான் தேசத்துக்கு ஏற்றுவன் தான், ஆனால் நாட்டுக்கு தேவைப்படுபவன் ஒரு கலைஞன் என்றல்லவா பேச வேண்டும். எங்கெல்லாம் குற்றங்களோ, எங்கெல்லாம் அநீதிகளோ, எங்கெல்லாம் தீய சக்தி பரவி தீயாய் எரிகிறதோ அதை தண்ணீர் ஊற்றி அல்ல, தன் உயிரையே எடுத்து காப்பாற்றக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸ், நியூஸ்கிராஃபர்ஸ் அவர்கள் தான் உண்மையான ஜேர்னலிசம் தெரிந்தவர்கள். செம்மையான துட்டு கொடுத்தான் கோர்ஸ் படித்தேன், இங்கே வந்து இந்த இங்கே ஜேர்னலிசம் கோர்ஸ் படித்தேன், இவ்வளோ தவறு, இவ்வளோ சரியா வாங்க இங்கே போய் அந்த நம்ம தலைவர் இருக்கிறாரு இல்லையா. எதை பற்றி வேண்டுமானாலும் பேசுங்கள், ஆனால் ஆராய்ந்து பேசுங்கள்ப்பா. ஆராய்ந்து பேசுபவர்கள் தான் ஜேர்னலிஸ்ட், ரிப்போர்ட்டர். ஓகேவா? சரி, அதை விட்டு நம்ம இப்போ சொல்கிறதால நீ கேட்க போறியா? நோ, பட் நம்ம சொல்லுவது என் கடமை. எஸ், யாரு? வாப்பா, ப்ளீஸ் கம், வா உள்ள வா, வா உள்ள வா, ப்ளீஸ் வா 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 வா. நான் வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கேன், சொல்லு என்ன விஷயம்? வீடியோ பேசிட்டு இருக்க, நீ பேசிக்கிட்டு இருக்கிறதும் அங்கே கேட்டுட்டு இருக்க. சொல்லு என்ன விஷயம்? டிஃபன் எனக்கு இட்லி வாங்கிட்டு வா. எஸ், 4. ஹாய், இது துர்கா. இப்படி வா, ஃபேஸ் காட்டு. நல்லா இருக்கணும் மாமா. நல்லா இருக்க, இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறேன். இப்போ எனக்கு இது எப்போ காட்டுவ? இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் போட்டு காட்டுறேன். இது இப்படி எடிட் பண்ண மாட்டேன், அப்படி இருக்குமா? இது டைரெக்டாக போட்டுருவேன். இது எடிட் பண்ண மாட்டேன், இது டைரெக்டாக போயிடும், யூடியூப்பில் போயிடும். 26,000 வீடியோவில் இது ஒரு வீடியோ தான். எடிட் பண்ணுறது நம்ம டான்ஸ் தான். நம்ம டான்ஸ் அந்த க்ரீன் மேட் இருக்குல்ல, அங்கே ஆடுறோம்ல, ஏன்னா அது இன்னொருத்தவங்க பாட்டு. இது வந்து சாக்ரட்டிஸ் ஒரு மாபெரும் மேதை, கிமு ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்தவர். இப்போ இது என்ன பண்ற நீ? இவருடைய தத்துவங்கள், இவருடைய அறிவுரைகள், இவருடைய போதனைகள், இவருடைய பொன்மொழிகளை பற்றி மக்களுக்கு விளக்கி சொல்கிறேன். இப்படி வாழ்கடான்றேன். நான் வாழ முடியாதுன்னு இவன் சொல்லுவான், நீ வாழாட்டான் அவன் இஷ்டப்படி வாழடான்னு போயிட்டே இருப்பேன். என் கடமை இதை பற்றி சொல்வது, அவ்வளோதான். புரியுதா? அப்படியா? துர்காசுரம் அவர்கள். ஓகே மை டியர் பாலிவுட் பீப்புள்ஸ், இப்போவே பார்த்தாங்க வா திஸ் இஸ் 19 minutes, 19 நிமிஷங்கள் ஓடிவிட்டது, கடந்து விட்டன. ரைட், எனிவே நான் சொன்னது போல தான், எதை பற்றி வேண்டுமானாலும் பேசுங்கள், ஆனால் ஆராய்ந்து பேசுங்கள். ஒரு ஜேர்னலிஸ்ட் எப்படி இருக்க வேண்டும்?
200 ஊப்பி மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு அவன் சொல்கிறதெல்லாம் ஸ்டாலின் சொல்லுவான், அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு, அவன் புள்ள சொல்லுவான், அதெல்லாம் கேட்டுட்டு பாவம் அந்த விஜயை போட்டு குறைஞ்சிக்கிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் பாவம். திஸ் இஸ் டு பேட். இதுக்கு உண்டான தண்டனைகள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. டிசம்பர் மாதத்துலேயே நீங்கள் பார்த்துடுங்க. டிசம்பரில் எல்னினோ இனோவான் தெரியல தெரிஞ்சுப்பேன். அதுக்கு உண்டான நாட்கள் வந்து விட்டது. கப்பலில் பயணம் செய்வதால் மட்டும் ஒருவன் கப்பலின் தலைவனாகி விட முடியாது. கப்பலில் நீ பிரயாணம் பண்ணிட்ட, கப்பலில் ஏறிட்ட, உடனே நீ கப்பல் தலைவன் ஆகிடுவ. நெவர், இட்ஸ் நாட், நோ. ஸோ அந்த மாதிரி தான் கப்பலில் பயணம் செய்வதால் மட்டும் ஒருவன் கப்பலின் தலைவனாகி விட முடியாது. உண்மையான தலைவன் மாலுமிகள் இருக்காங்கல்ல, மாலுமிகள் மீன்ஸ் ஓட் மேன், அந்த கப்பல் ஓட்டுறானே அவன் தான். ஸோ உண்மையான தலைவன் மாலுமிகள் மீது ஆணை செலுத்தக்கூடியவனாகவும் ஆற்றல் மிக்கவனாகவும் இருக்க வேண்டும். உண்மையான தலைவன் எப்படி இருக்க வேண்டும்? மாலுமிகள் தன் கட்டுப்பாட்டில், தன் கட்டளைகளுக்கு, தன் செயல்பாடுகளில் தன்னுக்கு தன்னுடைய அப்படி அந்த தன்னுடைய மீன்ஸ் வாட் மேன், ஒரு மாலுமி என்ன சொல்லுவார், என்ன சொல்ல போகிறார், அதை எப்படி கையாள வேண்டும், அதை தட்டி கழிக்கலாமா கூடாதா என்பது ஏகப்பட்ட விஷயங்கள் அவர்களுக்குள் இருந்தாலும் ஒரு மாலுமி சொல்வானால் அந்த கப்பலில் பயணம் செய்வதால் மட்டும் ஒருவன் கப்பலின் தலைவனாகிவிட முடியாது. உண்மையான தலைவன் மாலுமிகள் மீது ஆணை செலுத்தக்கூடியவனாகவும் ஆற்றல் மிக்கவனாகவும் இருக்க வேண்டும். ஏன்னாப்பா ஒரு கப்பலில் நீ அவ்வளோ சீக்கிரமாக அது எந்த திசை காட்டும், எந்த ரேடார், சப்போஸ் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிலாம் எல்லாம் வச்சுக்கோ. கப்பல் என்பது, படகு என்பது காலம் தோன்றிய காலம் இயேசுநாதரே வந்து படகுல போகிற மாதிரி வர மாதிரி காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்துருக்குறோம். ஸோ ஒரு கப்பலில் போகுதோ, ஒரு பாய்மர கப்பலில் போகுதோ, அட்லீஸ்ட் ஒரு ஓடுது அந்த ஏதோ ஒன்று சொல்கிறாங்களே, அந்த சின்னதாக கூட இருக்குமா ஓடுது, குளத்துலலாம் போவாங்கள்ல. ஸோ அதில் போக வேண்டுமே என்றால் கூட ரொம்ப தெளிவு இருக்க வேண்டும். கடல் எங்கே போகுது, எவ்வளோ தூரத்துக்கு போகுது, அதில் எப்படி பயணம் செய்ய வேண்டும், எப்போ சூறாவளி வரும், எப்பொழுது ஓடுது சுனாமி வரும், எப்பொழுது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. நம்ம ஜாப்லாம் சொல்ல ஒன்று ஞாபகம் பண்ணி சொல்கிறதுக்குள்ளே பொழுது விழிஞ்சிடும். அது வேண்டாம், சரியா? ஸோ கப்பலில் பயணம் செய்வதால் மட்டும் ஒருவன் கப்பலின் தலைவனாகி விட முடியாது. உண்மையான தலைவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? மாலுமிகள் மீது ஆணை செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான், ஆற்றல் மிக்கவனாக இருக்கிறான். அப்படி இருந்தால்தான் அவன் உண்மையான தலைவன். ரைட்டா? சரி. கலை என்பது தூய்மையின் வடிவம். கலை என்பது தூய்மையின் வடிவம். ஏகப்பட்டது இருக்குது. மீண்டும் ஒரு நாள் நான் இதை பற்றி உங்களிடம் நான் பேசுகிறேன். யாரோ கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள். இதோடு 4-5 முறைகள் ஒரு தடவை பூனை கலடா பண்ணிச்சு, அப்புறம் துர்கா வந்துச்சு, இப்போ ஒருத்தர் வந்துட்டார். ஸோ இப்படி ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் எனக்குள்ளாரும் இருக்கிறது. அப்போ ஆண்டியாகட்டும் அரசாகட்டும் வழிகள் எல்லாருக்கும் உண்டு தானேப்பா. ஆண்டியும் சரி, அரசனும் சரி, லட்சக்கணக்கான வழிகள் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. எந்த வழியை எவனிடம் சொல்வது? எவனிடம் சொல்ல முடியவில்லை என்றால் என்னை போல இந்த மாதிரி ஒரு செல்ஃபோனை எடுத்துக்கணும், அது முன்னால் உக்காந்துங்கோ, இப்படியே புலம்பி அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுங்க, போயிடுங்க. ஸோ இங்கே எதுக்காக இந்த கலை என்பது தூய்மையின் வடிவம். இதை நிறுத்திப்போம். கலை என்பது தூய்மையோடு, ஆமாம், தீய சக்தி, தூய்மை சக்தி. ஸோ தூய்மை என்பதற்காகவே நான் இதை இன்று எடுத்து பேசுகிறேன். தூய சக்தி என்பது, தூய்மை என்பது ஒரு கலைஞனிடம் இருக்கிறது. நம்ம தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், நம்ம அரசியல் அமைப்பு எல்லாமே இந்த முதலமைச்சர்கள் அவங்க சினிமாவை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். கலை சம்பந்த சினிமா விட்டுடு, கலை 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 கலை. ஸோ ஒரு கலைஞனால் மட்டுமே ரசிக்க முடியும், பிற கஷ்டங்களை உணர முடியும். ஒரு ஏழை எவ்வளவு, ஒரு கலைஞன் எத்தனை கேரக்டரை எடுத்து பண்ணுறான். இப்போ என்ன எடுத்துங்க, ஒரு கேரக்டர் ஜான் பாஸ்கோ கேரக்டர் மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். பட் ஒரு நடிகனை எடுத்துக்கொண்டால் பலதரப்பட்ட கேரக்டர்ஸில் எடுத்துக்கொண்டு அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்து அது போலவே அவன் உணர்ந்து உயிர் கொடுத்து அவன் நடிக்கும் பொழுது அப்போ அவன் அதில் மாறி போயிடறான். சிவாஜி கணேசனாலும் அப்படித்தான். எம்ஜிஆரெல்லாம் யதார்த்தம். எம்ஜி ராமச்சந்திரன் மிக அற்புதமானவர். பட் நடிப்பில் அவர் ஒன்றும் அப்படி யதார்த்தமானவர். என்னை போல நான் ஒரு யதார்த்தமானவன் இல்லையா? நடிப்பதற்கு என்று சிலர் இருக்கிறார்கள். பலதரப்பட்ட உலகில் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்குது.
எத்தனையோ கேரக்டர், ஒவ்வொன்றுக்குள் 1008 கேரக்டர்ஸ் இருக்குது. அத்தனை ஓடுது. ஒரு படம் கூட இருக்குது. சரி ஓடு, அது படம்லாம் சினிமா படம்லாம் உதாரணம் காட்டி பேசுவதற்கு எனக்கு பிடிக்கவில்லை. ஸோ நான் என்ன சொல்ல வருகிறேன், அந்த நிலத்தடி நீர் மட்டம் ஏன் இந்நிலைக்கு வந்தது என்றால் நம்மால் தான், மக்களால் தான். சுரண்டி விட்டோம். நிலத்தடி நீரை சுரண்டி 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 என்று அது ரொம்ப ஆழத்துக்கு, இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னாக்கா இது இந்த அல்லினோ தாக்கம் மிகப்பெரிய அளவில் போகுது. அடுத்த வருடம் இது, தட் மீன்ஸ் வாட், இது 2026 இல்லையா, 2027 ஜனவரி வரைக்கும் கூட இது போகும். இப்போ சாதாரணமாக ஒரு 38 மாவட்டங்களில் ஒரு 3 மாவட்டங்களில் உயர்வு காட்டுது. மீதி எல்லாமே வந்து சரிவு தான். தரமட்டம் 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 தரமட்டம். நீங்கள் பார்க்குறீங்க இன்றைக்கி உலகம் பூரா எல்னினோ தாக்கத்தினால் வந்து சீனா அண்ட் அந்த வியட்நாமில் கூட அதை பற்றி நான் அடுத்தது ஒரு வீடியோ பேசுகிறேன். அந்த நம்ம பேர் சுற்றுலா போனவர்கள் இறந்து போனார்கள் இல்லையா, வியட்நாமில் இன்று மட்டும் அந்த மாதிரி நடக்கல, பல முறைகள் அந்த மாதிரி நடந்திருக்கிறது. ஆமாம், படகுல ஓட்டம் விழுறது, 5 பேர் தான் ஏற்றிட்டு போகணுன்னா 50 பேரை ஏற்றிட்டு போகிறது, இப்படி. ஆமாம், எல்லாமே தவறு 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 தான். சாதாரணமாக ஒரு விபத்து ஏற்படாது. விபத்தை உருவாக்க வேண்டுமே என்று விபத்தை உருவாக்குகிறார்களா, அல்லது தங்களுக்கு தெரியாமலே இந்த விபத்து நிகழ்ந்து விடுகிறதா, எல்லாமே வந்து ஒரு கேள்விக்குறி தான். சரி, இருந்தாலும் அடுத்தது நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் அந்த விபத்துகள் ஏன் ஏற்படுகிறது, எதனால் ஏற்படுகிறது, அது படகு விபத்தாக இருக்கட்டும், அல்லது ஃப்ளைட்டில் போகும்போதாவது இருக்கட்டும், அல்லது சைக்கிளில் போகும்போது, மோட்டார் சைக்கிளில் போகும்போது, காரில் போகும்போது, லாரியில் போகும்போது, விபத்துக்கள் எதனால் உருவாகிறது, விபத்துகளை தடுப்பது எப்படி, எவ்வளவோ விழிப்புணர்ச்சிகள் தரப்பட்டாலும் இதை தடுக்க முடியல. ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான ஆக்சிடென்ட்ஸ் உலகம் முழுக்க நடந்து கொண்டு தானே இருக்குது. இவ்வளோ சட்டங்கள் திட்டங்கள் எல்லாம் இருந்தாலும் பாலியல் குற்றங்கள் நடந்து கொண்டு தானே இருக்குது, திருட்டுக்கள் நடந்து கொண்டு தானே இருக்குது. இதை சரிப்படுத்தவே முடியாதா? காலம் காலமாக இது தொடருமே என்றால் இந்த பூமியின் நிலை என்ன? இப்போவே வறட்சிப்பா, பூமிக்குள்ளே போயிடுச்சு தண்ணி. வாங்க உங்களுக்குலாம் நான் தண்ணி கொடுக்க மாட்டேன்டா போட அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. வெறும் 3 கிலோமீட்டர் தான் மேகம், நமக்கு மேலே 3 கிலோமீட்டரில் இருக்கிறது மழை மேகம். மழை அதுதான் மழை எல்லாம் வந்து இப்போ வந்து என்னமோ ராக்கெட்லாம் விடுறான், அது போய் கீழ்ச்சிட்டு மேகங்கள்லாம் கலைஞ்சி உடஞ்சி இடி மழை தண்ணி கிணி என்னென்னமோ ஆகுது. விஞ்ஞானம் இங்கே போகுது. ஆனால் சரிவு என்னது, நிலம் ஓடுது, நீரின்றி என்னது அமையாது உலகு. நீர் ரொம்ப முக்கியம். இந்த நிலத்தடி நீரை பாதுகாப்பதற்காக என்னென்ன நம்ம செய்ய போகிறோம்? மழை நீரை சேகரிக்க போகிறோமா, இல்லை வாய்க்கால்களை, நதிகளை, ஆறுகளை, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் சரி செய்ய போகிறோமா, இல்லை வருங்காலத்தில் மழை எங்கே பார்த்தாலும் பெய்யுது, ஆனால் சென்னைக்கு இல்லை என்ற ஒரு தகவல் இருக்கிறது. இந்த எல் நினோ மிகப்பெரிய சேதாரத்தை, ஆபத்தை விளைத்து போகிறது. நல்லவர்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நல்லவர்கள் தான் கலைஞர்களை சொல்லுகிறேன். ஆமாம், கலைஞர் பாரதி ராஜா, ஆபி சௌத்ரி, பாக்கியர் ராஜ், இதோ நேற்று ஜானகி அம்மா. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கலைஞர்கள், சிறப்பானவர்கள். இந்த மாதிரி சுனாமி கினாமி பேரிடர்கள், அல் நீனோ எல்லாம் சாவாம்பார், அயோக்கியத்தனம் பாவம் பண்ணவெல்லாம் சாவ போகிறான் பாரு. இந்த டிசம்பர், இந்த வரக்கூடிய நவம்பர் டிசம்பரில் சாவுறான் பார்த்தியா. பேரிடர்களில் மூச்சு திணறி, சாப்பாடு இல்லாமல், நோய் வந்து கொள்ளை நோய்களில் இறந்து போவான் பார்த்தியா. அப்படி இல்லாமல் கலைஞர்களை முன்கூட்டியே, ஆமாம், யார் அவன் மேலே இருக்கிறானே ஒருவன், அவன் அழைத்து கொள்கிறான் போல தான் எனக்கு படுகிறது. ஸோ நல்லவர்கள் எல்லோரும் நல்ல விதமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இங்கே எதோ நான் சொன்ன கொஞ்ச நாள் தெரிந்த வரைக்கும் சொன்னார். ஒரு பேரா ஒரு மேன் ஆபி சௌத்ரி ப்ரொடியூசர், அண்ட் அப்புறம் பாரதி ராஜா, அவருடைய சிசியன் டாக்டர் ராஜ், அண்டு நிறைய பேர் எனக்கு ஞாபகத்துக்கு வரலன்னு எஸ்டே ஜானகி அம்மா. ஸோ ஜானகி அம்மா பற்றி நான் பேசணுன்னாக்கா நான் 3 மணி நேரம் இல்லை 10 மணி நேரம் பேச வேண்டும். ஏன்னா எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஜானகி அம்மா, எஸ்பி பாலசுப்ரமணியன், இவங்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சரி, அதை பற்றி நான் இன்னொரு நாள் பேசுகிறேன். நிலத்தடி நீர் மட்டம், அதுதான் நம்ம அதை பற்றி தான் நான் பேசுகிறதுக்காக வந்தேன். அப்படி இடையில எப்பவுமே அப்படியே நான் ஓடுவேன். ஸோ இதை சரி செய்ய வேண்டுமே என்றால் நீர் மேலாண்மை திட்டங்கள். தமிழ்நாட்டில் மற்றும் விவசாயத்திற்காக சுமார் 21 லட்சம் ஆழ்துளை கிணறுகள் பயன்படுத்தப்படுகின்றன. மழைநீர் பூமிக்குள் ஊறும் வேகத்தை விட 8 மடங்கு அதிகமாக நாம் தண்ணீரை வெளியே உறிஞ்சி இருக்கிறோம்.
மழை நீர் அந்த ஊறுற வேகத்தை விட நம்ம உறிஞ்சி வெளியே எடுக்கிற வேகம் 8 மடங்கு அதிகமாக இருக்கிறதாம். சரியா? அப்போ நாம் தண்ணீரை வெளியே உறிஞ்சி எடுக்கிறோம். இதுவே நீர்மட்டம் பாதாளத்திற்கு சில முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தும் இயற்கை ரீசார்ஜ். மையங்களான அதான் ரீசார்ஜ் பண்ணுறது இயற்கை ரீசார்ஜ் மீன்ஸ் வாட் நான் ஏரி குளம் குட்டை தட் இஸ் அந்த மாதிரி. ஓகேவா? என்னது வாட் இஸ் எங்கதான் அது? ஆமாம், நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தும் இயற்கை ரீசார்ஜ் மையங்களான ஏரிகள் குளங்கள் போன்ற பாரம்பரிய நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டு கட்டிடங்களாகவும் விளை நிலங்களாகவும் மாறிவிட்டன. இதனால் மழை பெய்தாலும் நீர் பூமிக்குள் இறங்க வழி இல்லாமல் போய் இருக்கிறது. எனவே அரசு கொண்டு வரும் நீர் மேலாண்மை திட்டங்களோடு ஒவ்வொரு தனி மனிதனும் மழை நீர் சேகரிப்பை ஒரு கடமையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லையெனில் வருங்கால தலைமுறைக்கு நாம் விட்டு செல்ல போவது வெறும் வறண்ட பூமியையும் கண்ணீரையும் மட்டுமே என்பதை நாம் நினைவில் கொள்வது அவசியமான ஒன்று. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, அற்புதமானவர்களே, my dear beautiful people in the Baldajan's Kids to the Kids, அனைவரும் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ரீல்ஸ் போடுங்க, தப்பில்லை. டான்ஸ் போடுங்க, தப்பில்லை. எல்லாமே நல்லது தான். பட் எதுவும் ஒரு அளவில் இருக்க வேண்டும். செல்ஃபோனில் முழுகி வாழ்க்கையே நீ தொலைத்து விட்டாய். செல்ஃபோன் முக்கியம். அது ஒரு கம்யூனிகேஷன்ஸ்க்காக தான். செல்ஃபோன் என்பது கேம் விளையாடுறதுக்கோ ஆன்லைனில் சூதாடுறதுக்கோ இல்லை செக்ஸ் படங்கள் பார்ப்பதற்கோ அல்ல. நான் முதலாக நான் இப்போது இல்லை, எப்போ தெரியுமா, ரொம்ப வருடங்களுக்கு முன் ஃபஸ்ட்டு பிஎஸ்என்எல் ஒரு பேல நான் சொல்வது ஒரு 40 வருடங்களுக்கு முன்பு ஒரு ஆஃபர் ஒன்று விட்டுருந்தாங்க. அது எவ்வளோ தெரியுமா? தட் இஸ் 199 ரூபான்னு நினைக்கிறேன். லேண்ட்லைன் ஃபோன் 199 ரூபா. ஐ திங்க் மறந்து போச்சு. ஃபஸ்ட்டு அந்த ஃபோன் நான் வாங்கிட்டு அந்த ஃபோன் மூலியமாக தான் என் வாழ்வாதாரம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உயர்ந்து இன்றைக்கி ஃபோன் அது லொட்டு எல்லாம் வந்தாச்சு. பட் நான் என்றைக்குமே ஃபோன் அதை தவறான முறையில் யூஸ் பண்ணது கிடையாது. ஈவன் தோ மிஸ்டு கால் கூட நான் அட்டன் பண்ண மாட்டேன். எனக்கு அனாவசியமாக கால்ஸ் வராது. அப்படியே கால்ஸ் வந்தாலும் நான் எடுக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபோன் என்பது. இட் இஸ் அது ஒரு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, ஒருத்தவங்க சொந்தக்கார் கூட, அப்பா கூட, அம்மா கூட பேசுவதற்கு மட்டும்தான் அதை பயன்படுத்துமே தவிர அதில் சம்பாதிக்கலாம், போகலாம், வரலாம், என்னென்னமோ சொல்கிறாங்க. எல்லாம் டு பேட். நம்ம ஃபோனில் சம்பாதிப்பது அப்படி, ஹவு டு மேக் மணி, ஹவு டு ஏர்ன் மணி இன் யூடியூப், இந்த மாதிரி வர்க்கங்கள் எல்லாமே முடிவுக்கு போகிற ஒரு காலம் இது. 2026 பற்றி யாருக்குமே தெரியல. பட் ஐ நோ இட் வெரி வெல். எனக்கு 2026 பற்றி மிக நன்றாக தெரியும். என்னுடைய வீடியோக்கள், பழைய வீடியோக்களை போய் பாருங்கள். இன்றைக்கி நான் சொல்வதில்லை, 3, 4, 5, 6 வருடங்களுக்கு முன்னவே இந்த எல்னினோ பற்றி பேசியிருப்பேன், லா எல்னினோ பற்றி பேசியிருப்பேன், நஸ்டாமஸ் பற்றி பேசியிருப்பேன். எவ்வளவோ 26,000 வீடியோக்கள் இருக்குது. என் வீடியோக்களை போய் பாருங்கள் என்று நான் சொல்லவில்லை. பாருங்கள், பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலைன்னா இட் இஸ் நாட் கம்பல்சரி. ஓகே, எனிவே வீடியோ பெருசாகிடுச்சு. தென் என் ஃப்ரெண்ட்ஸுங்க கொஞ்சம் பேர் வெளியே உட்காந்துட்டே இருக்காங்க. ஐ வாண்ட் டு ட்ரீட் தெம். அவங்க என்னத்துக்கு வந்துருக்காங்கன்னு தெரியாது. ஸோ எனிவே முடிஞ்சா நான் அந்த வியட்நாம் அந்த சுற்றுலா போனாங்கல்ல, இறந்து போனாங்கல்ல, அவங்கள பற்றி பேசுகிறேன். ஸோ நீர்நிலைகள் ரொம்ப முக்கியம். ஆமாம், உன்னை சுற்றி உள்ள நீர்நிலைகளை சுத்தமாக பாதுகாத்து வைத்துக்கொள். அது ஏரி ஆகட்டும், குளமாகட்டும், நதி ஆகட்டும், ஆறு ஆகட்டும், இல்லை நயாகரா ஃபீல் பேர்னா நயாகரா ஃபால்ஸா, எனிதிங். ஆமாம், எதுவும் நீர்நிலைகளை மிகவும் ஜாகிரதையாக பாதுகாப்பாக பார்த்து வாழுங்கள், கவனித்து வாழுங்கள், பயந்து வாழுங்கள். உண்மைக்கு பயந்து வாழுங்கள். அநீதி உன்னை அழிக்கும், தீய சக்தி உன்னை அழிக்கும், தூய்மை சக்தி உன்னை தூயப்படுத்தும். தூயவனாயிரு, தீயவனாயிராதே. வணக்கம். ஜான் பாஸ்கோ.